ஹாய், குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. நாங்கள் எல்லாம் இன்றைக்கி மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக போயிட்டுருக்கோம். விழுப்புரம் என்கேஜ்மெண்ட்டு எங்கள் தங்கச்சி பொண்ணுக்கு. நான், எங்கள் பாப்பா ஜெமி, எங்கள் குட்டி பையன் நிலன் எல்லோரும் கிளம்புறோம். வர வழியில் போகிற வழியெல்லாம் வீடியோ எடுக்கிறோம். பாருங்கள், அந்த ரூட்டை பாருங்கள், சூப்பராக இருக்கும். என்கேஜ்மெண்ட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் வைக்கிறோம். பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய். ஹாய், ஹலோ, வணக்கம், காலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். நீங்களும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். நிலாக்குட்டி நான் பேசுறதே பாக்குது. எல்லாரும் ஹாய் சொல்லு. இன்னைக்கு நாங்க எங்க போறோம்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம். யார் வீட்டு ஃபங்க்ஷன்னா எங்க ஆன்ட்டியோட தங்கச்சி, எனக்கு சின்ன மாமியார். இன்னைக்கு ஃபங்க்ஷன்ல என்னெல்லாம் பண்றோம், யாரெல்லாம் பாக்குறோம், சந்திக்கிறோன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள வாங்க, போய் பார்க்கலாம். என்னோட சாரி எப்படி இருக்குன்னு சொல்லு, கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு தான் நான் சாரி கட்டியிருக்கேன். எங்க ஆன்ட்டி செம்மையா சாரி கட்டுவாங்க எப்பயுமே. எப்படி கட்டுவாங்க? சூப்பரா இருக்கும். இப்போ எங்க வந்திருக்கோங்கன்னா சாப்பிட்றதுக்கு ஒரு இடத்துல கோயில நிறுத்தியாச்சு. இப்போ சாப்பிட்லான்னு ஐடியா பண்ணியிருக்கோம். எங்கே போனாலும் சாப்பாடு தானே நமக்கு முக்கியம். ஃபஸ்ட்டு டிஃபனை முடிச்சுட்டு போயிடணும். ஆனால் இங்கே வந்து குரங்கு அதிகமாக இருக்குது. இங்கே பாருங்கள், கோலோட போகிறாங்க ஆன்ட்டி. ஏம்மா குதிச்சிட போதா ஆன்ட்டி? நம்ம மேலே குரங்கு பயமாக இருக்குது. ஃபஸ்ட்டு நிலனுக்கு சாப்பாடை ஊட்டிட்டு அடுத்தது நம்ம டிஃபனை சாப்பிட வேண்டியதான். எங்கே போனாலும் சோத்து முட்டையை கட்டிடுறது நாங்கள். நிலன் உட்காந்துட்டா பாருங்க சாப்பிட்றதுக்கு. குச்சி எடுத்து குரங்கு, குரங்கு இங்கே பாருங்க எத்தனை குரங்கு. இந்த குரங்குக்கு முன்னாடி நம்ம சாப்பிட முடியும். ஆன்ட்டி டிஃபன் எடுத்து வைக்கிறாங்க. இட்லி தக்காளி தொக்கு. தொடங்க ஆன்ட்டி, தொடங்க ஆன்ட்டி இட்லியா. ஆன்ட்டி ரெடியா பாக்குது பாருங்க ஆன்ட்டி குரங்கு. பாருங்க ஆன்ட்டி, போட்டோம்னா வந்துட முடியாது, அதுக்கு தான் போடுறது. அப்புறம் லாஸ்ட்டாக போட்டுக்கணும். காட்டிச்சலாம் அவுச்சுக்கோ, குரங்கு வந்துடும். அவுச்சுக்கோ, குரங்கு வந்துருடி. அவுச்சு குடிச்சலாம். குரங்கு வந்துரு, அவுச்சுக்கோ. நான் வேற குரங்கு பத்திரி சாப்பிட்றாங்க. குரங்கு குரங்கு வந்துடும். குரங்கு வந்து உன் சாப்பாடு பிடிங்க ஒழுங்காக சாப்பிட்றணும், சரியா? சரி, சாப்பிட்டுட்டு எங்கே போகலாம்? இல்லைன்னா சாப்பிட்றேன், நானும் சாப்பிட்றேன். சாப்பிட்டுட்டு அடுத்தது மதிய சாப்பாடு போடும். குரங்கு வந்துடும் போதும். இங்கே பாரு, அங்கே எத்தனை குரங்கு பாரு. போதா சாப்பாடு தானே முக்கியம் நமக்கு. ஃபஸ்ட்டு சாப்பிட்டு போகணும், அப்படிதான் ஃபங்க்ஷன் எல்லாத்துக்கும். சொல்லு நீங்க. பொறுமையாக வந்துடுறேன் குழந்தை. டைம் ஆச்சு. அவ்வளோதான், ரெண்டு இட்லி மீன்ஸ் குரங்கு வச்சாச்சு. இந்த குரங்குக்கு நடுப்புற என்னை விட்டு போயிட்டீங்களே, நான் பயந்து நடுங்கிட்டு உட்காந்துருந்தேன் தெரியுமா ராகு. என்ன பண்ணுறேன்? பயமா இருந்து சுத்தீர் குரங்கு. குரங்கு கட்டி பண்ணுறாங்க. ஆமாம் ஆமாம், எல்லா குரங்கும் அது வாழை பிடிச்சிட்டு விளையாண்டுட்டு இருக்குது. டிஃபனை சாப்பிட்டு முடிச்சுட்டு ரெடி ஆயாச்சு, கிளம்பியாச்சு. குரங்கு கூட ஒரு கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு. இல்லை நிலாக்குட்டி, நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கட்லையும் அதுக்கட்லையும் ஆன்ட்டி ராகுல் நிலாக்குட்டி போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துட்டாங்க. நிலன் கையில பிரேஸ்லெட் போட்டிருக்கானா, அதையே பார்த்துட்டு வரான். எங்க போறோம் நிலன்? அத்தெல்லாம் பாக்குறாங்களா? சொல்லுடி செல்லம். ஹாய்,
அத்தை சொல்லு. நந்திதா சொல்லு. என்னது சொல்லு. நந்திதா. அக்ஷிதா. அச்சிகா. அத்தை அங்கிள். சரி நீ அதை விடு. ஒரு வழியாக மண்டபத்துக்கு வந்தாச்சு. வந்தோன்னே கும்பலை பார்த்தோன்னா நிலன் குட்டி அழ ஆரம்பிச்சிட்டான். இவங்க தான் ராகுலோட சித்தி. இவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு தான் வந்திருக்குறோம். இவங்களாம் வந்து ராகுலோட மாமி, அவங்க மாமா ஒய்ஃபு. எங்கள் ஆன்ட்டி வந்தோடனே கும்பலாக உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இடையில வந்து ராகுலோட மாமா பசங்க, அவங்க மாமா 2 பேர் அங்கே நிற்கிறாங்க. அவங்க எல்லோரும் பேசிகிட்ருப்பாங்க. எல்லோரும் லைனாக உட்காந்துருக்காங்களா, நாங்கள் மட்டும் கும்பலாக உட்காந்துருப்போம். இடையில ஒரு செல்ஃபி எடுத்துப்பேன் பாருங்கள். எப்பயுமே இவங்க வந்து ராகுலோட மாமி, ஆன்ட்டி, ராகுல், நிலன்குட்டி எல்லோரும் ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. இவங்களாம் ராகுலோட மாமா பொண்ணுங்க. இவங்க எப்போ பார்த்தாலும் செல்ஃபி தான், எப்பயுமே செல்லு தான் நோண்டிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் வந்து எல்லோரும் நலுங்க வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லோரும் லைனாக நின்று நலுங்க வச்சிட்ருப்பாங்க. எங்கள் ஃபேமிலியில் எல்லோரும் நாங்கள் அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு நின்னோம் சைடில். நலுங்கு வச்சு முடித்தோடனே எல்லோரும் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்க. எல்லோரும் அவங்க வாழ்த்துனாங்க. அப்புறம் பொண்ணு மாப்பிள்ளைக்கு போயிட்டு நாங்கள் கிஃப்ட்டு கொடுத்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தோம். அந்த நேரம் பார்த்து ராகுல் அங்கே இல்லை, எங்கே போனானே தெரியல. எப்பயுமே கிஃப்ட்டு கொடுக்கும்போது இந்தமாரி ஒன்றா நின்று ஃபோட்டோ எடுக்கும்போதுன்னு பார்த்தா ராகுல் காணா போயிடுவோம். அதுக்கப்புறம் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினோம் தாத்தா காலில். தாத்தா வந்து ஆன்ட்டியோட சித்தப்பா. இவங்க வந்து டீச்சர். காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணாலே தாத்தா வந்து காசு தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் எனக்கு காசு கொடுத்தாங்கன்னு நிலன் பார்த்தான்னு நிலனுக்கு காசு கொடுத்தோன்னே அவன் வாங்கி வச்சுப்பான். அதுக்கப்புறம் தாத்தாட்ட நின்று ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துட்டோம். அடுத்தது ராகுல் வந்துட்டான். ராகுல் வந்தோடனே சரி ஆன்ட்டி என்ன சொன்னாங்க, 2 பேரும் சேர்ந்து நின்று காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கன்னாங்க. அப்புறம் 2 பேரும் சேர்ந்து நின்று ஆசீர்வாதம் வாங்கினோம். இந்த வீடியோவை எப்படி எடுத்திருக்காங்க பாருங்கள், ராகுலோட மாமி தான் எடுத்திருக்காங்க. வீடியோ எடுக்க சொன்னால் சுற்றி எடுத்துட்டாங்க. தாத்தாவை சரியாகவே காட்டவே இல்லை. அதுக்கப்புறம் நிலன்குட்டி வந்து சேரை தள்ளி விளையாண்டுக்கிட்டு இருந்தானா, அந்த 2 பேர் தாத்தா போனாங்க பாரு, அவங்கள பார்த்துட்டு பயந்துட்டு வந்துடும். யாராவது புதுசாக வந்தாக்க அவங்கள பார்த்துட்டு பயந்துடுவான். அதுக்கப்புறம் சேரை தள்ளி விளையாண்டுக்கிட்டு இருந்தது போகிறவங்களாம் பார்த்துட்டு ஜாலியாக நிலன்குட்டி விளையாண்டுக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் சாப்பிட போயிட்டோம். பசி எடுத்துடுச்சு. லஞ்ச் டைம் வந்தோடனே நாங்கள் எல்லோரும் சாப்பிட போயிட்டோம். நாங்கள் எங்கள் எல்லோரும் ஃபேமிலி எல்லாம் ஒன்றா உட்காந்து தான் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு நிலனுக்கு சாப்பாடு ஊட்டணும்ல. சாப்பாடு வந்து இந்த மாதிரி மண்டபத்துலலாம் போய் சாப்பிட்டா கல்யாண வீட்டில் வந்து சாதம் வந்து அரிசி மாதிரி தான் இருக்குது. அதை நல்லா பிசைஞ்சு ஊட்டிகிட்டு இருந்தேன். அப்படியே ராகுலோட இவங்க மாமி அவங்க வந்து பேசிட்டு ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட சொல்லிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் அப்படியே சாப்பிட்டு ஒரு வழியாக வந்துட்டோம். வந்து காரில் வந்துகிட்டே இருக்கும்போது நாவப்பழம் வர வழியில் நிறுத்தி வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். நிலன்குட்டிக்கு நாவப்பழம் ரொம்ப பிடிச்சிருச்சு. அதை வேற கடிச்சு சாப்பிட்டுட்டு இருந்து கொட்டையோட கடிக்குது. அதுக்கு தெரியல அது உள்ள கொட்டை இருக்குன்ட்டு. பழம் நினச்சிட்டு ஃபுல்லாகவே கடிச்சு கொட்டையோட எடுத்து துப்பிட்டு கிடந்துச்சு. அப்புறம் நாவப்பழம் சாப்பிட்டுட்டு வர வழியில் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே வந்தோம். நிலன்குட்டி வந்து ஆன்ட்டிக்கிட்ட பேசிக்கிட்டே வந்தா. ஆன்ட்டி சொல்ல ராகுலை பற்றி எதை கூப்பிட்டுக்கிட்டே இருந்தான். இதெல்லாம் சுற்றி உட்காந்து எப்படி அம்மா பாபா சொல்லு. சாஞ்சிட்டான் அந்த பாரு. சரி சாஞ்சிக்க, ஆட்டாத தலையா வலிக்கும். ஐயா கையை கட்டின்னு உட்காரு. கையை கட்டு. வெரி குட். முடிச்சுட்டு வந்துட்டோம். வர வழியில் வந்து சேத்பட்டு வந்து ராகுல் சின்ன வயசுலேருந்து வளர்ந்தாங்களாம். அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட் அவங்க. சரி எங்களை பார்த்துட்டு எங்களை விடவே இல்லை. அப்புறம் காஃபி வாங்கி கொடுத்தாங்க. கடைக்கு கூப்பிட்டு போயிட்டு அவங்க சவுண்ட் சர்வீஸ் கடை வச்சுருக்காங்க. நிலன்குட்டி வேற வெளில ஓடிக்கிட்டே இருந்தான். மெயின் ரோட்லேயே இருக்குது, பஸ் ஸ்டாப்கிட்டே. அப்புறம் காஃபி நாங்கள் 3 பேர் குடிச்சிட்டு, நிலன்குட்டி டீ காஃபி எதுவுமே குடிக்கவே மாட்டான். அங்கே கப்பில் கொடுக்குறதுனால அவனுக்கு புதுசாக இருந்தோ என்னவோ தெரியல. அப்புறம் காஃபி வாங்கி அவனும் கொஞ்சம் குடிச்சிட்டு அப்புறம் ஐஸ்கிரீம் வேறு வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க அங்கிள். ஐஸ்கிரீமு அவங்க காஃபி குடிச்சிட்டு இருப்பாங்க. நான் 2 கப்பு ஐஸ்கிரீம் யாருமே சாப்பிடவே இல்லை. ஆன்ட்டிலாம் காஃபி குடித்தாங்கன்ட்டு அந்த ஐஸ்கிரீமும் 2 கப்பையும் நானே சேர்த்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பலாப்பழமும் வாங்கி கொடுத்தாங்க. வாங்கிக்கிட்டு ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டோம். பலாப்பழத்தையும் சாப்பிட்டுட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ.